ஹலோ எவ்ரிஒன், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நாம் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது இ-காமர்ஸில் ஒரு லாஜிஸ்டிக் எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்லேருந்து ஒரு ஆர்டர் ஒன்றை ப்ளேஸ் பண்ணுவோம். அட் த சேம் டைம் இது அங்கே உள்ள வேர்ஹவுஸுக்கு போகும். அங்கே உள்ள ஸ்டாஃப் அந்த நம்மளோட ஷிப்மெண்ட்டை ட்ரெக் பண்ணி எடுத்து அதை பெக் பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. என்னத்துக்காக ஷிப்பிங் பண்ணுறதுக்காக கஸ்டமருக்கு. இந்த ஸ்டெப்பில் இருந்து ஷிப்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணத்தில் இருந்து ஒரு லாஜிஸ்டிக் சேவை ஸ்டார்ட் ஆகுது. அது லோக்கல் கொரியராக இருந்தாலும் சரி, இன்டர்நேஷ்னல் கொரியராக இருந்தாலும் சரி, அது லாஜிஸ்டிக் கம்பெனிஸ் அதை ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருக்கு. ஒன்ஸ் ஷிப்மெண்ட் பெக் பண்ணி ரெடி ஆகின உடனே ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனிக்கு நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். என்னத்துக்காக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக அது லோக்கல் கொரியராக இருந்தாலும் சரி, இன்டர்நேஷ்னல் ஷிப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. இப்போ கிரியேட் பண்ண உடனே நம்ம அதை ட்ரெக்கிங் மூலமாக, ஜிபிஎஸ் மூலமாக அல்லது டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலமாக நான் ட்ரெக் பண்ணி கொண்டு இருக்கலாம். இதில் நம்மளோட ஷிப்மெண்ட் லாஸ்ட் மைல் டெலிவரிக்கு போகும். அதாவது நம்ம இப்போ டெலிவரி பண்ணுற டெஸ்டினேஷனில் உள்ள வேர்ஹவுஸுக்கு போன உடனே அங்கேருந்து கஸ்டமருக்கு டெலிவரிக்கு போகும். இதுதான் ஃபைனலாக இருக்கிற நம்ம சேலஞ்சாக இருக்கும். ஏனெண்டா நம்ம ப்ராப்பராக டெலிவரி பண்ணினா மட்டும்தான் கஸ்டமர்கிட்ட இருந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனான கமாண்ட் வரும். அட் த சேம் டைம் குயிக்காகவும் இருக்கணும், சேஃப்டியாகவும் இருக்கணும். ஓகே, இன்கேஸ் நாம் டெலிவரி பண்ணின ஷிப்மெண்ட் கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு சொன்னால் அதை ரிட்டர்ன் போடுவாங்க. ரிட்டர்ன் போடணுன்னே சேம் லாஜிஸ்டிக் கம்பெனி அதை பிக்கப் பண்ணி எகெயின் அதோட ஒரிஜினுக்கு சென்ட் பண்ணும். இதை நாம் ரிவர்ஸ் லாஜிஸ்டிக் என்று சொல்லுவோம். அப்போ இதுக்கும் லாஜிஸ்டிக் பார்ட்டில் இன்வால்வ் ஆகுது. ஓகே, நாம் சமரியாக பார்த்தோம்னு சொன்னால் நம்ம ஒரு ஷிப்மெண்ட்டை ஆர்டர் பிளேஸ் பண்ணத்துலேருந்து அன்டில் டெலிவரி, ஈவன் அது ரிட்டர்னாக இருக்கமெண்டா கூட ஒரு லாஜிஸ்டிக் இதில் பேக் போனாக இருக்கி. தேங்க்யூ ஸோ மச் டு வாட்ச் திஸ் வீடியோ. ஹலோ எவ்ரிஒன், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நாம் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது இ-காமர்ஸில் ஒரு லாஜிஸ்டிக் எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்லேருந்து ஒரு ஆர்டர் ஒன்றை ப்ளேஸ் பண்ணுவோம். அட் த சேம் டைம் இது அங்கே உள்ள வேர்ஹவுஸுக்கு போகும். அங்கே உள்ள ஸ்டாஃப் அந்த நம்மளோட ஷிப்மெண்ட்டை ட்ரெக் பண்ணி எடுத்து அதை பெக் பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. என்னத்துக்காக ஷிப்பிங் பண்ணுறதுக்காக கஸ்டமருக்கு. இந்த ஸ்டெப்பில் இருந்து ஷிப்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணத்தில் இருந்து ஒரு லாஜிஸ்டிக் சேவை ஸ்டார்ட் ஆகுது. அது லோக்கல் கொரியராக இருந்தாலும் சரி, இன்டர்நேஷ்னல் கொரியராக இருந்தாலும் சரி, அது லாஜிஸ்டிக் கம்பெனிஸ் அதை ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருக்கு. ஒன்ஸ் ஷிப்மெண்ட் பெக் பண்ணி ரெடி ஆகின உடனே ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனிக்கு நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். என்னத்துக்காக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக அது லோக்கல் கொரியராக இருந்தாலும் சரி, இன்டர்நேஷ்னல் ஷிப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. இப்போ